patient case number 36 and இந்த பேஷண்டோட வயசு பார்த்தீங்கன்னா 33 வயசு ஆகுதுங்க. அண்ட் இவங்க வந்த வழி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு டெய்ல் போனில் பெயின் இருக்குது. இவங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது. இவங்க எப்படி விழுந்தாங்கன்னா இவங்க படியிலேருந்து கீழே இறங்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த முனையில் கால் வச்சுட்டு அவங்க அப்படியே வழிக்கு விழுந்ததில் அப்படியே உட்கார்ந்த மாதிரி விழுந்துட்டாங்க. ஸோ அந்த டேலேருந்து அவங்களுக்கு சிவியரான பெயின். எல்லா எக்ஸ்ரேயுமே எடுத்து பார்த்துட்டாங்க, எந்த ஃப்ராக்சருமே இல்லை, ஹேர்லைன் ஃப்ராக்சர் கூட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்களை நம்ம இன்வெஸ்டிகேஷனில் போட்டதில் பின்னாடி காக்சிக்ஸ் ரீஜனில் 2 லிகமெண்ட் மாதிரி வரும் 2 பக்கமே. ஸோ இந்த லிகமெண்ட்டும் சிவியராக டச் பண்ணால் பயங்கரமான வலி. 3 இயர்ஸ் ஆனாலுமே இனிமேல் பெயின் இருக்குது. இவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்குவாட் பண்ண வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்தாலும் பெயின் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஒரு பெட்டில் இப்படி ரோல் பண்ணி திரும்பி இப்படி எல்லாம் வருவோம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லலாம் அந்த இடத்துல படும்போதெல்லாம் உங்களுக்கு பெயின் இருக்குன்னு சொன்னாங்க. எப்போல்லாம் இவங்க சறுக்கு மாதிரி இப்படி சாஞ்சு உட்காடுறாங்களோ, சேரில் உட்காடுறாங்களோ இல்லை ரோலிங் சேரில் உட்காந்தாலும் எங்கே உட்காந்தாலும் வலியாக இருக்குது. அதுக்குன்னு காலம் ஃபுல்லாக அந்த ஒரு இந்த பில்லோவை வச்சுட்டு அவங்களால போயிட்டு இருக்க முடியும். ஸோ அதனால் உட்கார முடியாதனால அவங்க அப்புறமா தான் வந்தாங்க. பார்த்தா அந்த 2 லிகமெண்ட்டுமே அவங்களுக்கு ஸ்ட்ரெயினாக இருக்கிறதுனால ஒரு லிகமெண்ட்டை ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கு வந்து உண்டான ஆக்டிவேஷன் ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் கொடுத்து அடுத்த லிகமெண்ட்டுக்கும் அதே மாதிரி ஸ்லோவாக கொடுத்து ஒன்று தான் ஒரு ப்ராசஸ் தான் பண்ணோம். அண்ட் அந்த குளூட்டியஸ் மேக்ஸிமஸ்ன்ற வீக்கான மசில் வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அனுப்புறதுல ஷீ இஸ் நோ மோர் இன் பெயின். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி டபுளான கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் கீழே கவுண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.